ஹை லேர்னர்ஸ், நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 20+ பேசிக்கான சிம்பிளான சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அந்த சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இனிமேல் நீங்கள் யாருக்காவது சாட் பண்ணுறீங்க, யாருக்காவது பேசுகிறீங்கன்னா இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்கள பேசி அசத்துங்க. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சிம்பிளான சென்டென்சஸ் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீ எங்கே இருக்க? இந்த கேள்வியை நம்ம யாரை பார்த்தாலும் கேட்போம் இல்லையா? நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் எடுத்தோன்னே நம்ம என்ன கேட்போம்? எங்கே இருக்க அப்படின்னு தான் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? வேர் அப்படின்னா எங்கே, எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர். ஆர் அப்படின்னா இருக்க, யூ அப்படின்னா நீ. நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? ஓகேவா? சிம்பிள். வேர்னா எங்கே, ஆர் அப்படின்னா இருக்கிறது, யூனா நீ. நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். இப்போ இதுவே நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டோம் இல்லையா? இதுவே நீ எங்கே இருந்த, முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறோம். நீ எங்கே இருந்த? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் யூ? வேர் யூ? இங்கே வேர் எங்கன்னா வேர், இந்த ஆருக்கு பதிலாக இங்கே வேர் வந்திருக்கு. ஏன் வேர் வந்திருக்கு? ஏன்னா இங்கே இருக்க கேட்கல, நம்ம இருந்த கேட்குறோம். பாஸ்ட் முடிஞ்சதை பற்றி கேட்குறோம். அதனால ஆறுங்கிறது வேராக மாறிடும். பாஸ்ட் டென்ஸில் ஆறுங்கிறது, ப்ரெசண்ட்டில் ஆறுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் வேராக மாறிடும். யூ அப்படின்னா சேம், நீ. நீ எங்கே இருந்த? வேர் யூ? நீ எங்கே இருக்க அப்படின்னா வேர் ஆர் யூ? எங்கே இருந்த அப்படின்னா வேர் யூ? ஓகேவா? இதுவே நீ நாளைக்கு எங்கே இருப்ப? கேட்போம் இல்லையா? நாளைக்கு நீ எங்கே இருப்ப? வீட்டில் தானே இருப்ப, இல்லை நாளைக்கு எங்கே இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்போம். அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஃபஸ்ட்டு எங்கே இருக்க பார்த்துட்டோம், எங்கே இருந்த பார்த்துட்டோம், இப்போ எங்கே இருப்ப, ஃப்யூச்சரில் பார்க்குறோம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, வேர் வில் யூ பி டுமாரோ? வேர் வில் யூ பி டுமாரோ? வேர் அப்படின்னா எங்கே, வில் யூ பி. நம்ம ஃப்யூச்சர் பற்றி பேசினாலே அங்கே வில் வந்துடணும். எங்கே இருப்ப, நாளைக்கு எங்கே இருப்ப. வேர் வில் யூ பி? வில் பி அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்கிறது. வில் யூ பி, நீ எங்கே இருப்ப? வேர் வில் யூ பி? நாளைக்கு நீ எங்கே இருப்ப? டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. ஓகேவா? வேர் வில் யூ பி டுமாரோ? வில் பி வந்துடணும். அந்த வில் பிக்கு நடுவில் அந்த யூ வந்துருச்சு. ஓகேவா? வேர் வில் யூ பி டுமாரோ? நீ நாளைக்கு எங்கே இருப்ப? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ். நீங்கள் சாட் பண்ணவோ இல்லை யாருக்காவது கால் பண்ணி பேச ஆரம்பித்தாலோ இல்லை சாட் பண்ண ஆரம்பித்தாலோ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற கொஷின், என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணுற அப்படி தானே கேட்போம். என்ன பண்ணுற? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் அப்படின்னா என்ன, ஆர் அப்படின்னா இருக்க, ஓகேவா? யூ அப்படின்னா நீ, டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு. என்ன பண்ணிகிட்ருக்க. இங்கிலீஷில் எப்பவுமே ஃபஸ்ட்டு தமிழில் வர வார்த்தை லாஸ்ட்டு வரும், லாஸ்ட்டில் வர்றது ஃபஸ்ட்டு வரும். ஓகேவா? நம்ம தமிழில் வர வார்த்தைங்க அப்படியே இங்கிலீஷில் அப்படியே சேமாக வராது. அந்த வேர்ட்ஸ் இருக்கிற பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகும். தமிழில் ஃபஸ்ட்டு வர்றது இங்கிலீஷில் லேட் ஆகும். ஓகேவா? என்ன பண்ணிகிட்ருக்க. ஃபஸ்ட்டு வேர்டு என்னங்கிறது வந்துட்டு வாட், பண்ணிக்கிட்டு டூயிங். இந்த பண்ணிக்கிட்டுங்கிறது டூயிங். அது லாஸ்ட்டில் போயிடுச்சு. இருக்க. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? அதனால் ஆர், ப்ரெசண்ட். ஆர்னா ப்ரெசண்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? அதனால் இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? ப்ரெசண்ட்டில் ஆர். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓகேவா? இங்கே டூயிங் ஐஎன்ஜி வந்ததுனால இங்கே நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுவே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்கணும். அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்னா ப்ரெசன்ட் சொல்லியிருக்கோம். இருக்கங்கிறதுக்கு ஆர், இருந்த அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? வேர். அப்படியே தான் வரும். இந்த ஆர் வேர் மட்டும் சேஞ்ச் ஆகும். வாட் வேர் யூ டூயிங்? வாட் வேர் யூ டூயிங்? வாட் அப்படின்னா என்ன, வேர் அப்படின்னா இருந்த, யூ அப்படின்னா நீ, டூயிங் அப்படின்னா பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த. வாட் வேர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஓகேவா? இதுவே நீ என்ன பண்ணுற, நீ என்ன பண்ணுற, பண்ணிக்கிட்டு இருந்தன்னு கேட்கல, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ டூ? வாட் டு யூ டூ? நீ என்ன பண்ணுற. வாட் டு யூ டூ? நீ என்ன பண்ணுற, பண்ணுறதுக்கு டூ. வாட் டு யூ டூ? இங்கே வந்து வேர்ப் வந்திருக்கு. அதனால் இங்கே
ஒரு ஆக்ஷன் வேர்ப் வந்திருக்கு. அதனால் இங்கே நம்ம டூ யூஸ் பண்ணுறோம். ஆர் யூஸ் பண்ணக்கூடாது, டூ. ஏன்னா இது ஆக்ஷன் வேர்ப், பண்ணுறது ஒரு ஆக்ஷன். ஸோ வாட் டூ யூ டூ, நீ என்ன பண்ணுற, ஓகேவா? ஸோ இதுவே நீ என்ன பண்ணுன, நீ என்ன பண்ணுன பாஸ்ட். இப்போ இங்கே என்ன ஆகும், அந்த டூங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும். வாட் டிட் யூ டூ. ஸோ மற்ற எல்லாம் சேம் தான். இந்த டூங்கிறது இப்போ பண்ணுறது, டிட் அப்படின்னா பண்ணுன பாஸ்ட். வாட் டிட் யூ டூ, நீ என்ன பண்ணுன, ஓகேவா? ஸோ ஆக்ஷன் வேர்ப்லாம் வந்துச்சுன்னா நம்ம டூ யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதுவே ஸ்டேட் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ் மாதிரி, ஸ்டேட் வேர்ப்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பி வேர்ப் யூஸ் பண்ணணும். ஆர் அது மாதிரி ஆர், வேர், வாஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்துச்சுன்னா டூ, டிட், டஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணுன, வாட் டிட் யூ டூ. ஏதோ ஒரு ஆக்ஷன் ஏதோ பண்ணதை பற்றி கேட்குறோம், வாட் டிட் யூ டூ, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள், ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், ஓகேவா? ஒன்றுமே பயப்படாதீங்க, சூப்பராக இங்கிலீஷில் பேசி நீங்களும் கலக்கலாம், ஓகேவா? இப்போது அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ எடுக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், கால் பண்ணிகிட்டே இருக்கேன் எடுக்கல, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், வாட் இஸ் ஹீ டூயிங், வாட் இஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே முன்னாடி நீ என்ன பண்ணிகிட்ருக்கங்கிறதுக்கு வாட் ஆர் யூ யூஸ் பண்ணோம். ஸோ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், வாட் இஸ் ஹீ. ஏன்னா இங்கே நீங்கிறதுனால நம்ம யூ யூஸ் பண்ணோம். ஸோ யூன்னு வந்துச்சுன்னா ஆர் தான் வரணும். இங்கே அவன்னு சொல்கிறோம், அதனால் ஹீ வருது. அவன்னா ஹீ வந்தாலே இருக்குங்கிறதுக்கு இஸ் தான் வரணும், ஓகேவா? ஸோ யூ வந்தால் ஆர் வரணும், ஹீ வந்தால் இஸ் தான் வரணும். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்தால் அவன், அவள், அது இதெல்லாம் வந்தால் இஸ் தான் வரணும். ஸோ வாட் இஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான். வாட்னா என்ன, இஸ் அப்படின்னா இருக்கான், இருக்கிறாள், இருக்கிறது எல்லாத்துக்குமே இஸ் தான். இங்கே இஸ்ங்கிறது இருக்கான். ஹீ அப்படின்னா அவன், டூயிங் பண்ணிக்கிட்டு, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான். வாட் இஸ் ஹீ டூயிங், ஓகேவா? ஸோ இப்போது பாஸ்ட்டில் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம், வாட் வாஸ் ஹீ டூயிங். அந்த இஸ்ஸுங்கிறது பாஸ்ட்டில் வாஸாக மாறும், தட்ஸ் ஆல். வாட் வாஸ் ஹீ டூயிங், அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான். வாட் வாஸ் ஹீ டூயிங். ஸோ இதுவே அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போது இன்றைக்கி நான் லேட்டாக எழுந்திரிச்சேன், இன்றைக்கி நான் லேட்டாக எழுந்திரிச்சேன். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, லேட் ஆகிடுச்சு, ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிறீங்க, லேட் ஆகிடுச்சு. ஏன் இன்றைக்கி லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க, இன்றைக்கி நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், தூங்கிட்டேன், இன்றைக்கி நான் லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், I got up late. I got up late. Or we can say I woke up late. I woke up late. Got up அப்படின்னாலும் woke up அப்படின்னாலும் சேம் மீனிங் தான், எந்திரிச்சது, ஓகேவா? ஸோ I got up late. லேட்னா தாமதமாக, ஐனா நான் தாமதமாக எழுந்திரிச்சேன். I got up late. I woke up late. woke upனாலும் எழுந்திருக்கிறது தான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ எங்கேயோ ஒரு சாப்பிட போகிறீங்க, இல்லை சாப்பாடு வீட்டுக்கு வாங்கிட்டு வரீங்க, இல்லை வீட்டில் ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்றப்ப அந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் கூட சாப்பிட்றவங்க கிட்டே இப்போ சொல்கிறீங்க, செம்ம சுவையாக இருக்குது இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லணும். ஸோ சாப்பாடு சுவையாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட் இஸ் வெரி டேஸ்டி. இட் இஸ் வெரி டேஸ்டி. இட்ஸ் வெரி டேஸ்டி. இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இட்ஸ் வெரி டேஸ்டி இப்படியும் சொல்லலாம். ஆர் we can say it's delicious. இட்ஸ் டெலிஷியஸ். இந்த வெரி டேஸ்டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக, ரொம்ப சுவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பதிலாக டெலிஷியஸ் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் டெலிஷியஸ், இது ரொம்ப சுவையாக இருக்குது, இட்ஸ் டெலிஷியஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? நான் ஒன்றுமே சொல்லலை. அவன் ஏன் அழுறான், நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி இப்போ அப்பா அம்மா கேட்குறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, அவன் அழுறான், நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், வெரி சிம்பிள், ஐ செட் நத்திங். ஐ செட் நத்திங், நான் ஒன்றுமே சொல்லலை. முன்னாடி சொன்னதை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ முன்னாடி ஏதோ சொன்னதுக்காக அழுகிறான், ஏதோ முன்னாடி ஏதோ சொல்லியிருந்ததுனால தான் அழுகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் ஐ செட், நான் சொல்லலை, முன்னாடி பாஸ்ட். சேனா சொல்கிறது.
ஸோ சொல்லலை, ஐ செட் நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே சொல்லலை, ஐ செட் நத்திங். ஓகேவா, வெரி சிம்பிள். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்களேன். இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ் தான். ஸோ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? ஸோ இப்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க. பேசும்போது எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? வாட் எதை பற்றி, என்ன பற்றி. வாட் ஆர் யூ டாக்கிங் பேசிகிட்டு இருக்க. அபவுட் அப்படின்னா பற்றி. ஸோ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க. ஓகேவா? ஸோ இதுவே நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட யாராவது நீ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், நேற்று அவன் பண்ணான் இல்லையா, ஸோ அவனை பற்றி நான் நேற்று பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இங்கே அவனை பற்றியோ அவளை பற்றியோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஐ எம் டாக்கிங் நான் பேசிகிட்ருக்கேன். அபவுட் ஹிம், ஹிம்னா அவனை, அபவுட்னா பற்றி, நான் அவனை பற்றி பேசிகிட்ருக்கேன். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹிம். ஓகேவா? ஸோ இதுவே நான் அவனை பற்றி பேசிட்டு இருந்தேன், நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஆர் சொல்லுவோம். ஸோ இருந்தேன், நான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.